Hello friends, welcome and welcome back to Critics Mode. 10 number ஒன்னு சொல்லுங்கிற செக்மென்ட்ல டாப் 10 worst movies of 2024. அதுவும் தமிழ் சினிமால தரமான சம்பவம் பண்ணி உங்களை தியேட்டர்லயே கழுத்தறுக்கப்பட்ட ஆடியன்ஸால கழுவி ஊத்தப்பட்ட படங்கள் என்னங்கறத தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பாம்பாட்டம். ஜீவன் டுவெல் ரோல்ல வந்து அப்பா பையன்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் டிராமா நாகினி சீரியல ஜவ்வா எடுத்து வச்ச டோன்ல தான் இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. The worst historical drama, கமர்ஷியலாவும் காமெடிக்கலாவும் சீன்ஸாவும் எதுவுமே மூவில கிளிக் ஆஃப் ஆகல. இதே படத்தை சுந்தர் சி ரீமேக் பண்ணியிருந்தாலே 100 கோடி ரூபாய் பணம் பார்த்திருப்பாருங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. கதை எவ்வளவுதான் பழசா இருந்தாலும் ஸ்கிரீன் பேவை நீங்க என்னதான் காம்ப்ளிகேட் பண்ணாலுமே கமர்ஷியலா ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ண தெரிஞ்சா கண்டிப்பா ஹிட் ஆயிருங்கிறது அரண்மனை படம் பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மறக்கமா நெஞ்சம். ரக்ஷன் லீடல் எடுத்து நடிச்ச ஒரு ஃபீல் குட் காமெடி டிராமா. The worst மூவி தான் சொல்லுவேன். ரக்ஷனுக்கு ஸ்கூல் கெட்டப் போட்டு ஒரு காலேஜ் பை கெட்டப் கொடுத்திருந்தா கூட ஜஸ்டிஃபைங்கா நீட்டா இருந்திருக்கும். ரொம்ப கிரிஞ்சு பண்ணி வச்சுட்டாங்க. காமெடி படத்துல எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகல. அவங்களோட ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு அவங்களே கை தட்டிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ்ல தான் படத்தையுமே நிறைச்சு வச்சிருந்தாங்க. மலையாளம் அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்டாரோட படமா இருந்தாலும் சைல்ட்ஹுட் ஆக்டர்ஸ்க்கு வேற யாரையாச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்களே சின்ன வயசு கெட்ட போட்டு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு காமெடி பண்ணதெல்லாம் சரத்குமாருக்கு யூனிஃபார்ம் கொடுத்து ஆட வச்ச மாதிரி தான் இவங்க படத்தையே ஆட்டி ஆட்டி எடுத்து வச்சிருக்காங்க. ஓடிடியில ஓட்டி பாக்குற கேட்டகரிக்குள்ள கூட வராத அளவுக்கு ஒரு ஃபீல் குட் டிராமாவை ஃபீலே இல்லாம எடுத்து வச்சிட்டாங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா லால் சலாம். நெப்போட்டிசம் கிட்டான சூப்பர் ஸ்டாரோட பொண்ணான ஐஸ்வர்யா இந்த மூவியை எடுத்து சூப்பர் ஸ்டாருக்கு கேமியோ பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லி படம் ஃபுல்லுக்கு அப்பாவையே நிறைச்சு வச்சிருந்தாங்க. பத்தாக்குறைக்கு ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சுன்னு ஓடிடியில ரிலீஸ் பண்ணாம எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணாங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. நல்ல கண்டென்ட்டும் கான்செப்டும் உள்ள சோஷியல் கமெண்ட்ரி ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவியை இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ணாம இன்ச் பை இன்ச் வெட்டி எரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மசாலாவை உள்ள போட்டு திணிச்சு கேப்டன் படத்துக்கே டஃப் தர லெவலுக்கு தான் இவங்க உருட்டி ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுங்க இந்த படம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபோர்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதர். ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் சொல்லி ரொமான்ஸ் காமெடி டிராமாங்கிற பேர்ல பயங்கரமா கழுத்தறுத்துட்டாங்க. ராஜேஷ் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அக்கா தம்பி பாஸ்த வச்சு அக்கறையா புளியறங்கிற பேர்ல டயலாக் எல்லாம் ஓவர் கிரிஞ்சு பண்ணி வச்சிருந்தாரு. சீரியலை விட வஸ்டான ஒரு நரேஷன் அண்ட் காமெடி டிராமா ஸ்டைல்ல தான் இவங்க ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவரோட பல படத்தை பார்த்து அவரே ஸ்கூஃப் பண்ண ஸ்டைல்ல தான் ஜெயம் ரவியுமே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படம்லாம் ஃப்ரீ டைம்ல கூட பாத்துறாதீங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பிரியங்கா மோகன் மிஸ்டேக்குங்கிற டைலாக் பேசினதெல்லாம் பயங்கர தலைவலியா தாங்க இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபிஃப்த் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்னம். விஷால் அண்ட் ஹரியோட கம்பேக்காக ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா ரூரலா இறங்கி சம்பவம் பண்றேன்னு சொல்லி அம்மா பையனோட பாஸ்த வச்சு காதல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி குழப்பி அவரோட சிக்னேச்சர் ஸ்டைலான 4 சீன் ஸ்பீடையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண ஸ்டைல தான் படத்தையே 2.25 மணி நேரத்துக்கு ஜவ்வா இழுத்து வச்சிருந்தாரு. படத்தை 2 மணி நேரத்துக்கு வெட்டி போட்டிருந்தாலும் ஒன்னும் இல்லைங்கிற லெவலுக்கு தான் படமே இருந்துச்சு. ஏன்னா ஐயருங்களை வச்சு பண்ண கிளைமேக்ஸ் காமெடி எல்லாம் நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்னங்கிற லெவலுக்கு ரொம்ப மட்டமா இருந்துச்சு. இருங்க பயங்கர கம்பேக் கொடுப்பாங்களா இல்லங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 6th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கங்குவா. சூர்யா அண்ட் சிறுத்தை சிவா காம்போல வந்த ஒரு பேன் இந்தியன் மூவி வேர்ல்டு வைடா ஒன்னு சேர்ந்து ஒரு டிசாஸ்டர் மூவியா மாத்தி குத்துன்னு குத்தி வீட்டுக்குள்ள உட்கார வச்ச லெவலுக்கு வீட் போட்டவனையும் பணம் போட்டவனையும் வாய மூடுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை இந்த படம் பண்ணி வச்சிருச்சுங்க. படத்துல ஹீரோவை விட அந்த கருங்காட்டுக்கு அவ்வளவு போர்ஷன்ஸ் பில்டப் பண்ணியும் ஒண்ணுமே இல்லாம ஜாலியா போய் வெக்கேஷன்ல அப்பா பையன் டைம் பாஸ் பண்ணிட்டு வந்த லெவலுக்கு ஒரு படத்தை எடுத்து உருட்டி பரட்டி வச்சுட்டு இவங்க பண்ண அட்டூழியத்துக்கெல்லாம் அளவே இல்லைங்கிற லெவலுக்கு காது கிழிச்சு கையில கொடுத்து டெசிபல குறைச்சன்னு என்னதான் ட்வீட் போட்டாலும் வேலைக்கு ஆகல தம்பி. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டா முருகன் பேர் வச்ச கணக்காதான் கங்குவாவை உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருக்காங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 7th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா வெப்பன். வசந்த் ரவி சத்யராஜன் ஏகப்பட்ட பேர் நடிச்ச ஒரு ஃபேண்டசி டிராமா மூவி. அதுக்குன்னு டிசி மார்வலையும் அப்படியேவா காப்பி அடிச்சு எடுத்து வைப்பீங்கிற டெம்ப்ளேட்ல தான் உருட்டி வச்சிருந்தாங்க. படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே ரியாலிட்டியும் அக்செப்டபிளான சீன்ஸையும் சீக்வன்ஸையும் நரேட் பண்ணாம விட்டுட்டாங்க. நான் படத்துல ரெஃபரன்ஸ் வச்சா பரவாயில்ல, ரெஃபரன்ஸை மட்டுமே ஒன்னு சேர்த்து ஒரு படமா எடுத்து வச்சு ஃப்ரேம் டு ஃப்ரேம் கட் டு கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்ச லெவல்ல தான் ஒரு சூப்பர் ஹீரோ டிராமாவை எந்த ஒரு எமோஷன்ஸும் ஹைலைட்டும் இல்லாம பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்ட்டுக்கு லீட் கொடுத்து முடிச்சப்பவே படம் படுத்துருச்சுங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 8th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா மழை பிடிக்காத மனிதன். விஜய் ஆண்டனி ரொமான்ஸ் காமெடி எமோஷன் ஆக்ஷன் சொல்லி எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு சீக்ரெட் ஏஜென்ட்டா உயிரை காப்பாத்தினீங்களே உயிரை எடுக்கிறதுக்காக களத்துல இறங்கும் போது என்ன சம்பவம் நடந்துச்சுங்கிறது எல்லாத்தையும் தாண்டி படத்துல 2 நிமிஷத்துலயே ஒட்டுமொத்த கதையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. அந்த 2 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணிட்டு பாருங்கன்னு சொல்லி டைரக்டர் ஒரு வீடியோ போட்டு படத்தோட ப்ரொமோஷனை அதிகப்படுத்தான்னு நினைச்சப்பவுமே படம் சரியா ஓடாம போய் அப்பவே சொன்னலன்னு சொல்லி டைரக்டர் அழகா பேக் அடிச்சுக்கிட்டாரு.
அதுக்கு காரணம் ஹீரோவா மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் உள்ள வந்து ஒரு படத்துக்குள்ள நிறைய சம்பவம் பண்ணும் போது இந்த மாதிரியான அவுட்புட் வருங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த மூவியை பிரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் ஆண்டனியோட 2024 மூவிஸ் த வர்ஸ்ட் லிஸ்ட்னு சொல்லி தனியா வீடியோ பண்ற லெவலுக்கு பயங்கரமா மனுஷன் சொதப்பி வச்சிருக்காரு. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 9th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கவுண்டம்பாளையம். ஒரு பொலிட்டிக்கல் காமெடி டிராமான்னு தான் சொல்ற அளவுக்கு பயங்கர கிரிஞ்சாவும் அன்நாலேஜ் அண்ட் அன்எஜுகேட்டட் பீப்புளுக்காக ஒரு படம் பண்ண ஸ்டைல்ல தான் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜாதியை பத்தின புரிதலும் பொறுப்புணர்வும் இல்லாம ஒருத்தங்க இப்படிதாங்கிறத தாண்டி நான் இப்படிதான்டா இருப்பேங்கிற வன்மத்தை திணிக்கிற மாதிரியான கதை கருத்தை வச்சு இவங்க யாருக்கு என்ன படம் எடுக்க நினைக்கிறாங்கிறது தெரியல. காதலியும் ஜாதியும் கலந்து கல்யாணம் பண்ணி வச்சு கலப்பு திருமணத்துல பிறந்த புள்ள மாதிரி தாங்க இந்த படமே வந்திருக்கு. படத்தை ரோஸ்ட்ங்கிற பேர்ல ஓட்டியே தியேட்டர்லயும் ஓடிடிலயும் ஓட வச்சிட்டாங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தையும் கொடுத்துருக்கு. சோ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 10th மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியன் 2. கமலஹாசன் அண்ட் சங்கரோட மிகப்பெரிய த பேன் இந்தியன் டிசாஸ்டர் மூவியே இதுதான். பார்ட் 3க்கு லீட் கொடுத்தது மட்டும் இல்லாம 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணி ஒரு வாவ் ஃபேக்டரை கிரியேட் பண்ண தெரிஞ்ச அவங்களுக்கு ஒரு படத்தை 2ஆ பிரிச்சு எடுக்காம 2 படத்தையும் ஒன்னு சேர்த்து எடுத்து இன்னும் பெட்டரான ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷன்ல கொடுத்திருந்தா ஆடியன்ஸ் நம்மள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கிறத மறந்துட்டு காசும் கேரக்டரோட நேமும் அடிப்படாம இருக்குங்கிறதுக்காகவே பிரான்சைஸ் பேர்ல பல பார்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா தான் இந்த மூவி அடி வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கரோட ரைட்டிங் டீம் பயங்கர வீக்கா இருக்குங்கிறது இந்த மூவியோட ஒன்லைன் கவுண்டர்ஸ் அண்ட் டைலாக்ஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். விக்ரம்ல கமல் எடுத்து வச்சிருந்த அவ்வளவு பேரையும் ஒரே நொடியில ஒரே படத்துல காலி பண்ணிட்டாரு. இப்போ 2 பேத்துக்குமே ஒரு நல்ல கம்பேக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மென்ஷன் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரபுதேவாக்குன்னு தான் சொல்லுவேன். 2 வர்ஸ்ட் மூவி கொடுத்திருக்காரு. ஒன்னு பேட்டர் ஆப், இன்னொன்னு ஜாலியோ ஜிம்கானா. 2மே காமெடி டிராமா ஸ்டைல்ல தான் எடுத்து வச்சிருக்காங்க. பேட்டர் அப் தான் தி வர்ஸ்ட்லயும் வர்ஸ்ட்னு சொல்ற மாதிரி தான் இந்த படத்தை உருட்டி பெரட்டி வச்சிருக்காங்க. ஃபேன் பாயா இருக்கு அவரே அவருக்கு மாலை போட்டுக்கிட்டு என்னென்ன அட்டூழியம் பண்றாருங்கிற லெவலுக்கு கிளைமேக்ஸ் எல்லாம் ஓவர் டோஸ் கிரிஞ்ச் ஆயிடுச்சுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. சந்திரமுகியா நின்னா நடந்தாங்கிற மாதிரி அவனுக்கு அவனே பில்டப் பண்ணி ஒரு படம் எடுத்து ஓட்டி ஒன்னும் இல்லாம போயிட்டா சினிமால வாழ்ந்து கேட்டவனோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிற ஸ்டைல்ல தாங்க கதையவே உருட்டி பரட்டி வச்சிருந்த ஃபீல்ல தாங்க இருந்துச்சு இந்த படம் பார்க்கும் போது. ஏன் எதுக்குங்கிற ஆர்ஜினே இல்லாம விதி மேலேயும் வாழ்க்கை மேலேயும் பழிய போட்டுட்டு ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவால மட்டும்தான் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற டெம்ப்ளேட்ல நிறைய விஷயத்த ஓவர் டூ பண்ணி அவருக்கு அவரே மார்க்கெட் பண்ணி ஒரு படத்தை எடுத்து வச்சிட்டாரோன்னு நீங்களே இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ணுவீங்க. என்னோட டாப் 10 வர்ஸ்ட் மூவிஸ் லிஸ்ட் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இந்த வருஷம் பார்த்த வர்ஸ்ட் மூவி எதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ் டப்டு பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் மூவிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா பார்ட் 2 மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் கிடைச்சிருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.